ரிதேஷ் யாகஸ் அவர்கள் வந்து நமக்காக வந்து கவிதையை வாசிக்க வருகிறார். சங்கத்தில் பாடாத கவிதையை வாசிக்க வருகிறார். ரிதேஷ் மேடையிலே இருக்கும். ஜெயகாந்தன் வந்து ஒரு இடத்துல சொன்னதான் வந்து நம்ம பார்ப்போம், மனிதர்கள் பேசுவதே அனாவசியம், இதுல அனாவசிய பேச்சு வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாதிரி வந்து தம்பி வயலின் மாஸ்டர் தான் வேற யாரும் பேசுறாங்கன்னா நம்ம நாலு முழுக்க உட்காந்து கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. உங்களை எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க, உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க தெரியுமா? அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். அது உங்களுக்காக எழுதப்பட்ட கவிதை தான். அது அந்த மாயம்தான் புரியவில்லை. அசலுக்கு பக்கம் வரை எட்டி விடுகிறார் பாடகர், அசலுக்கு எதிர்வீடு வரை இசைக்கிறார் வாத்தியக்காரர். கூடுதலாய் இருப்பது என்ன? மேடை காட்சியின் மீதந்தம் என்றாலும் மனதுக்கு நெருக்கமாகி விடுகின்றது அசலை விட அதன் மாதிரி.
வாழ்த்துக்கள். இது கவிஞர் யாழிசையோட கவிதை. இது தம்பி ரித்தேஷ் அவர்களுக்கு கவிமாலை நிறுவனர் பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்க மேடை கழிக்கிறேன். சஞ்சாரம்னு ஒரு நாவல்ல வந்து எஸ்ரா வந்து இப்படி எழுதிப்பாரு. இது வந்து புனைவு தான். இது நமக்கு தெரியும் வந்து அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கபூர்லாம் வந்து இங்க வந்து எப்படி படையெடுக்கும் போது நம்மளோட கோயில்களை நம்ம சொத்துக்கள்லாம் எப்படி அழிச்சாங்க, கொள்ளடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து இப்போ தென்னிந்தியா ஆகும்போது இங்க வந்து லட்சையான்னு ஒரு நாயனக்காரர் இருந்திருக்காரு. இவர் வந்து அரட்டானம்ன்ற கோயில்ல வந்து நாயனம் வசிக்கிறவர். இவர் வந்து இவங்கெல்லாம் வந்து மாலிக் கபூர் படையெடுத்து வரான்னு தெரிஞ்சு ஊரே காலி பண்ணி ஓடிட்டாங்கன்னா இவங்க வந்து அவ்வளோ வந்து கொடுங்கோலர்கள் இவங்க. அதனால ஊரே காலி பண்ணிவிட்டாரு. ஆனா வந்து ஒரு இசைக்கலைஞனுக்கு ஒரு திமிர் இருக்கும் இல்லையா, நான் ஏன் வந்து பயந்து ஓடணும், இது வந்து எனக்கு இடப்பட்ட இறைப்பணி, நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கேயும் பயந்து ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு இருப்பார். இந்த மாலிக் கபூர் வந்துட்டு உள்ள நுழைஞ்சா வந்து இந்த இசையை கேட்டு கோயிலுக்குள்ள நுழைஞ்சா வந்து மூச்சடைச்சு நின்றுடுவான். ஏன்னா அவன் வந்து டெல்லியில வந்து அவன் அரசவையில தான் இருந்திருக்கான். அவனுக்கு வந்து பல கலைகள் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் அவனுக்கு தெரியும் தான். இருந்தாலும் நாயனம் மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இசையை அவன் கேட்காதனால அவன் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் நிடுவான். புடிடா இந்த கலைஞர்னு சொல்லிட்டு எப்படி வந்து கோஹினூர் வைரத்தை கொள்ளடிச்சு போனாங்களோ இவரையும் கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது கடத்திட்டு டெல்லி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில வந்து அந்த அலாவுதீன் கில்ஜியும் மாலிக் கபூரும் வந்து இந்த கலைஞர் எப்படி நடத்தினாங்கிறது அந்த மாதிரி இந்த கதை வரும். ஒருவேளை இளையராஜா அவர்களை வந்து அலாவுதீன் கில்ஜியோ இல்லை வந்து மாலிக் கபூரோ சந்திச்சிருந்தா நம்ம வந்து யோசிச்சு போறோம். நம்ம சில விஷயங்கள் வந்து என்னோடது நமக்கு வாயில வரவே வரும். எங்க ஸ்கூலு, நம்ம பள்ளி, நம்ம ஊரு அல்லது அப்படிதான் நமக்கு வரும். என்னோட வீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ஸ்கூலு நம்ம ஊரு இப்படிதான் வரும் இல்லையா. அதே மாதிரி இளையராஜாவும் வந்து என்னோட இளையராஜா அப்படி சொல்ல மாட்டோம், நம்ம ராஜா சார். ஒருவேளை வந்து அலாவுதீன் கில்ஜியும் மாலிக் கபூரும் வந்திருந்தா இளையராஜாவை சந்திச்சிருந்தா இந்த ஒரு பாட்டை கேட்டிருந்தா நிச்சயமா வந்து அவரை கடத்திட்டு போயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அங்க வந்து அவங்களோட ராஜ்யத்தை சமாதி கட்டிட்டு, ஆக்சுவலா அது வந்து அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும், அங்க சமாதி கட்டிட்டு இங்க வந்துருப்பாங்க.